பாருங்கள் 1 kg அளவு லெக் பீஸு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுக்கிறோம். ஒரு 8 பீஸு மேலே இருக்குது. இது சைடில் வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பொடி மசாலாங்க வறுக்கணும். அதுக்கோசரம் தான் பொடி பண்ணுறதுக்கு ஒரு 4லேருந்து 6 காஞ்ச மிளகா காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துனுக்குறோம். காரம் இல்லாதது. அது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து பெப்பர், காரத்துக்கு நம்ம இது தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்கறதில்ல. பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே போல் 1/2 டீஸ்பூன் வந்து இது சேர்த்துக்கலாம், என்னது சோம்பு சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பவுடர் பண்ணணும். கொஞ்சம் ஆறணுன்னா பாருங்கள், ஒரு ஜாரில் சேர்த்துட்டு இது நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். மெயின் இந்த மசாலா தான், வேறு நம்ம எதுவுமே சேர்க்குறதுல இல்லை. இந்த மசாலா தான் சேர்க்க போகிறோம். இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் சேர்க்குறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டை, 1 இன்ச்சு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 லவங்கு சேர்த்து கொஞ்சம் இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு 200 கிராம் அளவு ஆனியன் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டோம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இது வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், இருந்தால் தான் இதில் நல்லாயிருக்கும் இந்த சிக்கனுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நினச்சிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆனேன்னு இதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற லெக் பீஸு எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக இந்த சைடெல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள், இதுக்கு மேலே சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேறு எந்த மசாலாமே நம்ம இதில் சேர்க்கறதுல, வேறு இது தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே இந்த சிக்கனில் வந்து நல்லா மசாலா ஆகட்டும், எல்லாமே நல்லா பிடிக்கணும். ஃபுல்லாக இந்த ஆயில், ஆனியன் எல்லாமே சேர்த்துக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். கொஞ்சம் இதில் தண்ணியெல்லாம் நல்லா வரும், அதெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் அதுக்கு மேலே எனக்கு ட்ரை ஆகிடும் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கிறதுனால தீஞ்சிடும். கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அடி பிடிக்கக்கூடாது. மூடி இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். நல்லா சிக்கன் வந்து நல்லா இதில் குக் ஆகட்டும். ஃபுல்லாக பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்தோம். இதுக்கு மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற பாருங்கள், இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சிக்கனில். இப்போ நல்லா இந்த சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த பவுடரெல்லாம். மெயின் இது தான் மசாலாவுக்கு, சிக்கனுக்கு இந்த மசாலா தான். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனில் எல்லாம் நல்லாமே மிக்ஸ் ஆகணும். இதுக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். இதில் ஃபுல்லாக நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கவே இல்லை, நம்ம மூடி வச்சோம். அதுலேயே சிக்கன்லேயே நல்லா தண்ணி வந்துச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மேலே கீழே வரைக்கும். சிக்கனில் இந்த கிரேவியெல்லாம் நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி வெந்துக்குது. சிக்கன் கூட நல்லா வெந்துக்குது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிக்கன் விட்டுட்டோம். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு கப் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா இது சேர்த்தாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தக்காளியெல்லாம் எதுவும் சேர்க்குறது நல்லா ஈஸியாக குயிக்காக தான் நம்ம இந்த சிக்கன் பண்ணுறோம். அதுக்கோசரம் இந்த கெச்சப் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மேலே கீழே. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளது சிக்கன் ஆகிடும். நல்லா மேலே கீழே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வைக்கலாம். ஏன்னா சிக்கனில் எல்லாமே இது சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு. அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பாருங்கள் நம்ம நல்லா விட்டுட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா சூப்பராக ஈஸியாக நம்மளது சிக்கன் குயிக்காக நம்மளது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஈஸி மசாலா தான், எதுவுமே இல்லை, குயிக்காக. இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் கூட நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி இது நல்லா வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம இது எடுத்து சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும்.